Good day to all. Today's contents: performance of contract, types of performance, discharge of contract, modes of discharge, remedies for breach of contract. Let's begin with performance of contract. What is performance of contract? The term performance of contract means that both the promisor and the promisee have fulfilled their respective obligations which the contract placed upon them. Performance of contract அப்படின்றது வந்து ஒரு ப்ராமிசருக்கும் ப்ராமிசிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ அப்படின்றவங்களும் பி அப்படின்றவங்களும் ஒரு கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதை தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட், அதாவது அவங்க அந்த கான்ட்ராக்டை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது அது வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சில டைம் வந்து அந்த எக்ஸிக்யூட் வந்து நம்ம அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து பண்ண முடியாமல் ஆகலாம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ண முடியாமல் ஆகலாம். அதுக்கு சில எஸ்கியூஸ் வந்து இருக்குது, இந்த லீகலாக எஸ்கியூஸ் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து நான் ப்ராமிசர் அண்ட் ப்ராமிசி அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ராமிசர்னா யார், ப்ராமிசினா யார்? ப்ராமிசர் அப்படின்றது வந்து எ பர்சன் ஹூ மேக்ஸ் எ ப்ராமிஸ். யார் வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்றவங்க பிக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, 25 சுகர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு நான் டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம ப்ராமிசர் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராமிசி அப்படின்றவங்க யார் அப்படின்னா எ பர்சன் டு ஹூம் எ ப்ராமிஸ் இஸ் மேட். யாருக்கு வந்து அந்த ப்ராமிஸ் வந்து வழங்கப்பட்டுச்சோ அவங்கள தான் நம்ம ப்ராமிசி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். Performance as an action of the performing may be actual or attempted. ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஒன்று ஆக்சுவல் இல்லைன்னா அட்டெம்ப்டட். ஸோ இது ரெண்டு பெர்ஃபார்மன்ஸில் ஏதாவது ஒன்று தான் நம்ம வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் த டைமில் வந்து ஃபினிஷ் பண்ணுறது. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது அப்படின்னா அந்த டைமில் வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணுறது அந்த கான்ட்ராக்டை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏ அக்ரீஸ் டு டெலிவர் 10 bags ஆஃப் சிமெண்ட் அட் பீஸ் ஃபேக்ட்ரி. ஏ வந்து அக்ரி பண்ணுறாரு என்ன அப்படின்னா, பி அப்படின்றவரோட ஃபேக்ட்ரியில் வந்து 10 bags ஆஃப் சிமெண்ட்டை வந்து டெலிவர் பண்ணுறதா வந்து ஏ அக்ரி பண்ணியிருக்காரு. ஸோ பி என்ன ப்ராமிசஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, டு பே த ப்ரைஸ் ஆன் டெலிவரி. ஸோ டெலிவர் வந்து நீங்கள் அந்த 10 bags ஆஃப் சிமெண்ட்டை டெலிவர் பண்ணும்போது உங்களுக்கு நான் ப்ரைஸை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஏ டெலிவர்ஸ் த சிமெண்ட் ஆன் த டியூ டேட் அண்ட் பி மேக்ஸ் த பேமெண்ட். இதுக்குன்னு ஒரு டியூ டேட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, நான் ஜான்வரியில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏ வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க, அந்த சிமெண்ட் பேக் வந்து டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ பி அப்படின்றவர் வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்டாரு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது இவங்க ரெண்டு பேருமே வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பண்ணிட்டாங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் கேன் ஃபர்தர் பி சப் டிவைடட் இன்டு சப்ஸ்டான்டியல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒரு 2 டைப் இருக்குது. ஆக்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல 2 டைப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஒன் இஸ் சப்ஸ்டான்டியல் பெர்ஃபார்மன்ஸ், அனதர் ஒன் இஸ் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ். சப்ஸ்டான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸும் வந்து ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும், ரொம்ப மைன்யூட்டான ஒரு டிஃப்ரென்ஸ் தான் வரும். ஸோ சப்ஸ்டான்டியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி வந்து ஃபுல்லாகவே அந்த கான்ட்ராக்டில் இருக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்டுமே அவங்க கொடுத்துருவாங்க. பட் ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் பேலன்ஸ் இருக்கும், அந்த மீதி அமௌண்ட்டையும் மறுக்க முடியாது, மறுபடியும் அவங்க கட்டி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம சப்ஸ்டான்டியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் வந்து சேம் தான், சப்ஸ்டான்டியல் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தான். அதான் பார்ட் அமௌண்ட் மட்டும் கொடுத்துருப்பாங்க, இன்னும் பேலன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னு, there is a thin line of difference between substantial and partial performance. The two following points would help in distinguishing the two types of performance. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து ஜென்யூனாக வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறது, அக்செப்ட் பண்ணிக்கலாம் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி.
பட் சப்ஸ்டாண்டியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீகலாக வந்து என்ஃபோர்ஸபிள் பண்ணுறது, அனதர் பார்ட்டிக்கு முன்னாடி வந்து அகெயின்ஸ்டாக வந்து லீகலாக என்ஃபோர்ஸபிள் பண்ணுறது தான் பார்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து attempted performance. attempted performance அப்படின்றது என்ன அப்படின்னா get a chance and finished contract. அதாவது ஏ பி இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஏ வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அந்த 25 பேக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சுகர் பேக்ஸ் வந்து கொடுக்குறேன்னு சொன்னதை வந்து அந்த டியூ டேட்குள்ளே கொடுக்க முடியல. அப்போ பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு. ஓகே, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு 2 or 3 டேஸில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் வந்து attempted performance. அவர் வந்து இன்னும் ஆஃப்டர் 3 days கழித்து அவர் வந்து அந்த 25 சுகர் பேக்ஸையும் கொடுக்குறாரு. ஸோ அந்த கான்ட்ராக்ட், அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க. இதுதான் வந்து attempted performance அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டாபிக் டிஸ்சார்ஜ் ஆர் டெர்மினேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து ஏவும் பியும் போடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த கான்ட்ராக்டை வந்து எப்படி டிஸ்சார்ஜ் ஆகும், எப்படி வந்து பிரேக் ஆகும், எப்படி வந்து டெர்மினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து நிறைய மோட்ஸ் இருக்குது. மோட் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் எ கான்ட்ராக்ட். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ், அதாவது பிரேக்கிங் ஆகிறதுக்கு நிறைய மோட்ஸ் இருக்குது. அது என்னென்ன மோட் அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பை பர்ஃபார்மன்ஸ். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஆக்சுவல் அண்ட் அட்டெம்ப்டட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ தான் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் டைப்ஸ் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸில் சொல்லியிருந்தேன். ஸோ ஆக்சுவல் அப்படின்றது வந்து அந்த டைமில் வந்து ஃபினிஷ் ஆகிறது. ஸோ மியூச்சுவலாக வந்து அவங்க வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னா, ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க அந்த கான்ட்ராக்டை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். அட்டெம்ப்டட் அப்படின்னும் போது அவங்க சான்ஸ் கொடுத்தும், அவங்க டியூ டேட் கொடுத்தும் அவங்களால கொடுக்க முடியல, அந்த டெலிவரியை கொடுக்க முடியல அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட். பை மியூச்சுவல் அக்ரிமெண்ட்டில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. செக்ஷன் 62 and 63ல் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் நொவேஷன். ஸோ நொவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அட் ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ட் இஸ் வேலிட் அண்ட் லாஸ்ட் பிகம் வாய்டு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து வேலிட் கான்ட்ராக்டாக இருக்கக்கூடிய, அதாவது வேலிட் கான்ட்ராக்ட்னா என்ன, வாய்டு கான்ட்ராக்ட்னா என்ன அப்படின்னு நான் ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து சொல்லியிருக்கேன். வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்னா அந்த 10 எலிமெண்ட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது வேலிட் கான்ட்ராக்டு. வாய்டு கான்ட்ராக்ட் அப்படின்னா அது செல்லாத, அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நொவேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கான்ட்ராக்ட் போடும்போது வேலிடாக தான் இருந்திருக்கும், பட் வந்து லாஸ்ட்டாக வந்து அது வாய்டு கான்ட்ராக்டாக மாறிடும். அதை தான் வந்து நொவேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏற்கனவே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுக்கு பார்த்துருக்கோம். அப்படி இல்லை அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ அதை போய் நீங்கள் அந்த லிங்க்கை போய் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசெஷன். ரெசெஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டதுக்கு அப்புறம் ஆல்ட்ரனேஷன் அதில் போயிட்டு ஆல்டர் பண்ணுறதோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ட்ரேஷன். அதே தான், ஆல்ட்ரேட் சம்திங் இன் கான்ட்ராக்டில் ஏதாவது நம்ம வேறு ஏதாவது மாற்றிட்டோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஜஸ்ட் டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரெமிஷன். ரெமிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டர்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து அவங்க பேமெண்ட் வந்து ஹாஃப் பேமெண்ட் கொடுக்கறது, இல்லை வந்து பேமெண்ட்டு அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்காமல் இருக்கிறது, ஹாஃப் பேமெண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து வெய்வர் அப்படின்னு சொல்கிறோம். வெய்வர் அப்படின்றது வந்து ஃபுல்லாகவே வந்து அவங்க பே பண்ணாமல் விட்டுடுறாங்க அப்படின்னா அது வெய்வர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மர்ஜர். அதாவது வேறு யாராவது அதில் நம்மளுடைய கான்ட்ராக்டில் வந்து வேறு யாராவது மர்ஜ், அதாவது புதுசாக ஆட் ஆகுறாங்க அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பை இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இம்பாசிபிலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, அதாவது அந்த கான்ட்ராக்ட் வந்து அன்லாஃபுல்லாக இருக்குது, அதாவது இம்பாசிபிளாக, இப்போ அது பாசிபிளே கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் வந்து 2 பேரும் போடுறாங்க, பட் அது வந்து இல்லீகலாக இருந்தாலோ இல்லை வந்து அது பாசிபிளே கிடையாது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து ஜஸ்ட் வந்து அந்த விஷயம் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுது, அதாவது கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆகிடுது. நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் பை லேப்ஸ் ஆஃப் டைமு.
இப்போது இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபெப்ரவரியில் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து நம்ம போடுறோம். என்னென்னா ஃபெப்ரவரியில் வந்து டெலிவரி வந்து கொடுக்குறேன், டெலிவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் ஆனால் அதை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்ணவே இல்லை. மார்ச் ஆயிடுச்சு, பட் ஆனால் மார்ச் வரைக்குமே அவர் எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து டைம் வந்து லேப்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் பை லா, ஆப்ரேஷன் ஆஃப் லா. ஸோ அதில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா பை டெத்து. ஸோ டெத் அப்படின்னும் போது 2 பேர் கான்ட்ராக்ட் போடும்போது அதில் ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். மர்ஜர், அதாவது பை மர்ஜர் அப்படின்னும் போது ஏ அப்படின்ற ஒரு கம்பெனியும் பின்ற கம்பெனியும் வந்து ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. பட் பின்ற கம்பெனி வந்து சடனாக வந்து என்னென்னா இன்னொரு கம்பெனியோட வந்து மர்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட அந்த கான்ட்ராக்ட், அதாவது பழைய கான்ட்ராக்ட் எல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பை இன்சால்வென்சி. இன்சால்வென்சி அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லோ நோட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது கான்ட்ராக்ட், அதாவது நம்ம வந்து ஒரு விஷயம் செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா எல்லோ நோட்டீஸ் விடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லோ நோட்டீஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பை அன்ஆத்தரைஸ்டு. அன்ஆத்தரைஸ்டு அப்படின்னும் போது இப்போ வந்து கான்ட்ராக்ட் வந்து 2 பேருக்குள்ளே போட்டிருக்காங்க அப்படின்னா ஏவை கேட்காம பி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா ஏதாவது ஒரு டெசிஷனை வந்து எடுத்து அந்த கான்ட்ராக்டில் ஏதாவது பண்ணிடுறாரு அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது. இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள், பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றதுனா என்ன அப்படின்னா breach of contract means a breaking of the obligation which a contract imposes. அதாவது ஏ அப்படின்றவரும் பின்றவரும் இருக்காங்க. ஸோ ஏ வந்து பிக்கு வந்து சுகர் பேக்ஸ், அதாவது 25 சுகர் பேக்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் 2 பேரும் அந்த மாதிரி கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. பட் ஆனால் ஏவால் வந்து எக்ஸிக்யூட் வந்து அதை பண்ண முடியல, அதை வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. அதனால் பிக்கு வந்து நஷ்டம் ஏற்படுது. எப்படி அப்படின்னா இப்போ வந்து பி அப்படின்றவர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. ஸோ பி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹோல்சேலாக வந்து ஏ அப்படின்றவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் வந்து கேட்டிருக்காரு, சுகர் பேக்ஸ் வந்து கேட்டிருக்காரு. ஏன் அப்படின்னா அந்த பி அப்படிங்கிறவர் சி அப்படின்ற இன்னொரு ஒரு பர்சன் கிட்ட வந்து ஜஸ்ட் வந்து அதாவது ஒரு மேரேஜுக்காக அந்த பி அப்படின்றவங்கள்ட்ட சி வந்து கேட்டிருக்காங்க. அப்போ கேட்டிருக்கும் போது அதை வந்து அவங்களால சிக்கு வந்து கொடுக்க முடியல. ஏன்னா ஏ வந்து பிக்கு அனுப்புனாதான் பி வந்து சிக்கு வந்து கொடுக்க முடியும். அப்போது பி அப்படின்றவருக்கு வந்து ஒரு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு இல்லையா? ஏன்னா இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னும் போது அவங்க வேற யார்ட்டையாவது அவங்க கேட்டிருப்பாங்க. அப்போ அந்த மேரேஜ்க்கு கொடுக்க வேண்டிய அந்த சப்ளை வந்து நின்றுடும். அதனால அவங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகிடும் இல்லையா? அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு. ஸோ அப்போ அந்த நஷ்டம் அப்படின்றது வந்து அந்த நஷ்டத்தை வந்து இவங்க தான் வந்து அந்த நஷ்டத்தை வந்து பிக்கு கொடுக்கணும். இதை தான் நம்ம வந்து ரெமிடிஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டில் நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றது இதுதான். வந்து பிக்கு தர முடியல, அதாவது எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ பிக்கு வந்து நஷ்டம் ஏற்பட்டுடுச்சு, அதனால லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து ரெமிடிஸ் ஆஃப் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா? அதாவது கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆகாமல் இருக்கணும். அதுக்கு என்னென்ன ரெமிடிஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஷூட் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஷூட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வழக்கு தொடர்றது அப்படின்னு சொல்லுவோம்ல, வழக்கு போடுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஷூட்னு சொல்கிறோம். ஷூட் ஃபார் டேமேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது என்ன அப்படின்னா இப்போ வந்து பிக்கு வந்து அந்த 25 சுகர் பேக் போகலை. அப்போ அவருக்கு எவ்வளோ வந்து இதுனா அந்த 25 சுகர் பேக்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை வந்து அப்படின்றவங்க தான் பிக்கு தரணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். இதுதான் வந்து டேமேஜஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெசிஃபிக் பர்ஃபார்மன்ஸ். அதாவது சில நிபந்தனைகளுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரெமிடிஸ், அந்த பிரீச் ஆஃப் கான்ட்ராக்டுக்கு வந்து நம்ம பண்ண முடியும், ரெமிடிஸ் வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இன்ஜெக்ஷன், ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன், ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட் பண்ணி அந்த கான்ட்ராக்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ரெக்டிஃபிகேஷன், ரெஸ்டிடியூஷன் அண்ட் ஆல்டரேஷன்.
இது எல்லாமே வந்து ஒரே டைப் தான். என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் மறுசீரமைக்கலாம், ஏதாவது ஆல்ட்ரேஷன் சரி செய்யலாம், வேறு ஏதாவது திருத்தம் பண்ணலாம், இந்த மாதிரி ஏதாவது பண்ணி அந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து குவாண்டம் மெரிட். ஷூட் அப்பான் குவாண்டம் மெரிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எவ்வளோ தூரத்துக்கு டேமேஜ் ஆகிருக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏ வந்து பிக்கு வந்து இப்போது ஷூட் ஃபார் டேமேஜஸ்க்கும் ஷூட் அப்பான் குவாரண்டன் மெரிட், அதாவது டேமேஜஸ் அண்ட் குவாரண்டன் மெரிட்க்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. டேமேஜஸ் அப்படின்றதுல நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதாவது 25 சுகர் பேக்ஸ் இருக்குது அப்படின்னா அது அந்த 25 சுகர் பேக்ஸ்க்குமே வந்து அமௌண்ட் என்னவோ அதை வந்து ஏ கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். குவாண்டம் மெரிட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த 25 சுகர் பேக்ஸு சி, அதாவது பி வந்து சிக்கு கொடுத்துருந்தா, அந்த மேரேஜ்க்கு வந்து கொடுத்துருந்தா எவ்வளோ லாபம் வருமோ, அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கு நஷ்டம் இல்லையா? அப்போ அந்த நஷ்டத்தை மட்டும்தான் வந்து ஈடுகட்டுறது, அந்த நஷ்டத்தை மட்டும் ஈடுகட்டுறதுக்கு பேர் தான் வந்து குவாண்டம் மெரிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஐ திங்க் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.